சுவாமிகள் தனக்காக தன் சொந்தங்களுக்காக வாழ்ந்து பெற்ற அனுபவங்களினால் உலகத்தையும் மனம் திறந்து பார்க்கத் தொடங்கியதாகவும் அதன் விளைவாக தன் தாயிடம் துறவறம் மேற்கொள்ள அனுமதி கேட்டதாகவும் அது வேண்டாம் மகனே எனக்கு நீ வேண்டும் என்று மறுத்ததாகவும் நான் என் முடிவில் திடமாக இருந்ததால் உன்னிடம் இல்லாத ஒன்றை எப்படி மக்களுக்குக் கொடுப்பாய்? நான் இதுவரை சேர்த்த புண்ணியங்கள் முழுவதையும் தருகின்றேன். உன்னிருப்புடன் சேர்த்து அதற்கான மூலதனமாக்கிக்கொள் என்று தாரை வார்த்துக் கொடுத்ததாகவும் சொன்னார். அதுவே என் எண்ணத்துக்கு கடவுள் கொடுத்த முதலாவது பரிசு என நான் நினைக்கின்றேன். இல்லை இல்லை, இது கடவுள் தந்ததில்லை, என் அம்மா தந்தது. என் அம்மாவுக்கு அந்த மனம் எவ்வாறு வந்தது என்று இப்போது நினைத்துப் பார்க்கின்றேன். இதனைத்தான் காகம் இருக்க பனம்பழம் விழுவது எனச் சொல்லுவார்கள். இதனையே கடவுள் செய்கிறார் என மெய்ஞானிகள் கூறுகிறார்கள். இதனைக் கடவுள் செய்யவில்லை, அவரால் செய்யப்பட்ட வினை செய்வினை, அதாவது நல்லறமே தேவையானவருக்கு தேவையானதை கொடுக்கின்றது என எனக்கு கிடைத்த ஞானத்தால் இப்போது அறிகின்றேன். தனக்கென முழுவதையும் தேடாமல் மற்றவரைப் பற்றி சிந்திக்கும் மனநிலைக்கு கிடைக்கும் பரிசுதான் அது. காகம் நிற்க பனம்பழம் விழுகிறது. ஒருவர் தொட்டதெல்லாம் துலங்குகின்றது. மற்றவர் தொட்டதெல்லாம் கலங்குகின்றதென்பது அது செய்வினை அறத்தின் விளைவாகும். அது இப்பிறப்பில் செய்த அறம் மட்டுமல்ல, எப்பிறப்பின் அறமும் ஏமாப்புடைத்து என்று யாரோ சொன்னதாக முனிவர் சொன்னார். எதனையும் மாந்தருக்கு கொடுக்காத கடவுள் வான வெளி போன்றவர். அவருக்குள் பல அடங்கியிருந்த போதிலும் அவர் வெற்று வெளியே. மனம் என்னும் மாயையில் இருந்து விடுபட்ட ஆன்மா வெறும் வெற்று வெளிதான். அதனால்தான் அது வானம் என்னும் வெளியில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. பிறவா வரம் பெற்று மாற்றமடைவதிலிருந்து விடுபடுகின்றது. பிறப்படுத்தவர் மாறிக்கொண்டே இருக்கிறார், பிறப்பெடுக்காதவரை தேடவே முடியாது. மக்கள் என்றால் என்ன, மன்னன் என்றால் என்ன, அறம் காத்தல் என்பது துறவு என கருத்துக் கொள்ளக்கூடாது. நாட்டில் செழிப்பும் வளர்ச்சியும் பாதுகாப்பும் மனித மனங்களின் அறச்செயற்பாடுகளின் விளைவாகும். நாடு செழிப்பாகவும் பாதுகாப்பாகவும் வளர்ச்சியடைகிறதென்றால் மாந்தரின் அறவாழ்க்கையே அதற்குக் காரணமாகும் என இதுவரை சொன்னது முத்தையா முனிவர் கருத்து. இங்கே இன்று ஒரு வீடியோவை கயிர் மெண்டிஸ் நான் பார்த்தேன். அதனை இதிலும் சேர்த்துள்ளேன். மனிதன் அறங்காக்க எவ்வாறு செயல்பட வேண்டுமென முத்தையா சுவாமிகள் நினைத்தாரோ அது எவ்வாறு இருக்க வேண்டுமென்பதை நீங்களும் நினைத்துப் பாருங்கள். மன்னன் என்ன செய்ய வேண்டும், மக்கள் என்ன செய்ய வேண்டுமென்பதை முத்தையா சுவாமி எண்ணியிருப்பார் என்பதை இந்த வீடியோ உரையை கேட்டபின் நீங்களும் நினைத்துப் பாருங்கள். நான் நினைப்பது போலவா, முத்தையா முனிவர் நினைத்தது போலவா உங்கள் நினைப்பு இருக்கும் என்பதை பாருங்கள். அறம் காக்க மக்களும் மாற வேண்டும், மன்னனும் மாற வேண்டும். கட்சி ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒரு கார் இலவசம், அதுக்கு போட பெட்ரோல் இலவசம், பெண்களுக்கு 1000 பவுன் தங்கம் இலவசம். எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு அக்கவுண்ட்லயும் மாசம் 1 கோடி ரூபாய் போடுவோம். எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு மளிகை ஜாமான் இலவசம், பெண்களுக்கு 50 பவுன் தங்கம் இலவசம், ஆண்களுக்கு ஐபோன் இலவசம், பிரியாணி கடையில பிரியாணி இலவசம், பிளைட்ல போலாம் டிக்கெட் இலவசம், ஹோட்டலுக்கு சாப்பிட போனீங்கன்னா சாப்பாடு இலவசம். பெண்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா ஐபோன் இலவசம், அதுக்கு மாசம் ரீசார்ஜ் இலவசம். முக்கியமா ஆண்களுக்கு சரக்கு இலவசம், பார்ல குடிச்சா சைட் டிஷ் இலவசம். முக்கியமா பெண்கள் எங்க ஆட்சியில சமைக்கணும்னு அவசியமே இருக்காது. எல்லா வீட்டுக்கும் 3 வேளையும் எங்க அரசே இலவசமா சாப்பாடு சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருவோம். அந்த சாப்பாடை கொடுத்துட்டு அதை நாங்களே உங்களுக்கு வாயில ஊட்டியும் விட்டுருவோம். நீங்கள் எந்த விதத்திலையும் கஷ்டப்படவே கூடாது. அதுதான் எங்க கட்சியோட அடிப்படை கொள்கையே. உங்க வீட்டுல இருக்க யாரும் வேலைக்கு போகணும், கஷ்டப்படணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே எங்க ஆட்சியில உங்க யாருக்கும் இருக்கவே இருக்காது. எங்க கட்சி ஆட்சியில ஊழலே இருக்காது. ஏன்னா எல்லா ஊழலையுமே நாங்களே பண்ணிடுவோம்.